ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு குறிப்பிட்ட அந்த நடிகருடைய ரசிகனாகவோ தற்குறி கூட்டமாகவோ நான் அனில் தான் சொல்லி நெத்தியில பெருசா எழுதி வைத்திருக்கக்கூடிய கூட்டங்கள்ல ஒருவராகவோ நீங்க இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க போயிருங்க. வியூ கவுண்ட்டுக்காக இந்த வீடியோ நான் பண்ணல. இன்னைக்கு ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ். நீங்க ரசிகரா அந்த படத்தை போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அதை எப்படியோ ஒன்று பண்ணுங்க அப்படின்றதுலாம் வேற மாற்று கருத்தே இல்லை. ஒரு அரசு அமைப்புல உள்ள வந்த பிறகு, மக்களால வாக்களிச்சு வெற்றி பெற்ற பிறகு, ஒரு மக்கள் பணியை செய்யறதுக்காக நீங்க வந்தபோது உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை தள்ளி வைக்கணுமா வைக்கக்கூடாதா? பதவி ஏற்கும் போது நீங்க அந்த ஓத்து எடுத்துக்கிறீங்க இல்லையா, அந்த உறுதிமொழி எடுத்துக்கிறீங்களா, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? விருப்பு வெறுப்பற்று எல்லாத்துக்கும் பண்ணுவோம்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காக மக்களை இந்த அளவுக்கு செய்யறதும், மக்கள் பணியை செய்யாம நீங்க எஸ்கேப் ஆக்குறதும், தலைமைச் செயலகத்துக்கு வராம இருக்கிறதும், சர்டிபிகேட் சர்டிபிகேட் கொடுத்த படத்தை குழந்தைங்களை கூட்டு வந்து அதுவும் அமைச்சர்ன்ற முறையிலேயே கூட்டு வந்து பாக்குறது எந்த விதத்துல நியாயம்? உங்களை எல்லாரும் அந்த பேரை நான் சொல்ல வேணும் பாக்குறேன். நான் சொல்றேன், தற்குறின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? ரெண்டாவது, அதிகாரத்துல உட்கார்ந்த போது ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டே இருக்கிறதும், எங்க போனாலும் சிம்பத்தி கிரியேட் பண்றதும், லஞ்சமே வாங்கல, அரசு ஊழியர்கள் யாருமே லஞ்சம் வாங்க கூடாது, நம்பர் அனுப்பிச்சு எனக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப், கிளாப் தட்டிட்டு போனா அப்படின்னாலும் இப்ப இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன சொல்றது? ஒருத்தருடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அது கடைசி படங்கிறனால உட்காந்து தேம்பி அழுதுகிட்டு ஒரு ஆய்வுகள் பூரா ரத்து, என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களோ எல்லாமே ரத்து. இன்னைக்கு முதலமைச்சரே தலைமைச் செயலகத்துக்கு வரல. ஏற்கனவே நடந்த ஒரு ஆட்சியில அவர் போய் படம் பார்த்தாருன்று அப்படியே அவ்வளவு தூரம் பேசப்பட்டது. இங்க தமிழ்நாடு என்ன கதியில கிடக்குது? நீங்க போய் படத்தை பார்த்துட்டு உங்க ப்ரொமோஷன் சொல்லி பேசுனீங்கல்ல, அதை பேசுறதுக்கான தகுதி உங்களுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்ற பல வாரான விஷயங்கள் வந்திருக்குது. இதை தாண்டி அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் போட்ட ஆட்டம் இருக்குது. அம்மம்மா முடியல. சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி எங்க போனாலும் அவங்க அந்த கை குழந்தையை தூக்கிட்டே போறாங்க. சினிமாவுக்கு போறீங்க, ஏசி ரூம்ல உட்காடுறீங்க, சர்டிபிகேட் படம், அதுக்கு அந்த குழந்தையை கூட்டிட்டு குடும்பத்தோட போய் அங்க போய் நீங்க என்னத்தை பார்த்து நீங்க பண்ண போறீங்க? என்ன கடமையா? நீங்க தாவேக்கால இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டே போய் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி ஏதாவது மறைமுகமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கா? அடுத்த சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர் போறாரு, தன்னுடைய பொண்ணுங்க 2 பேத்தையும் கூட்டு போறாரு. 2 பொண்ணுங்க ஏப்பா இது சர்டிபிகேட்டுப்பா, இதுல வந்து நிறைய ரத்த காட்சிகள் இருக்குங்கிறதுனாலதான் அந்த சர்டிபிகேட்டே கொடுத்துருக்காங்க. தெரிக்குதாமா, வெட்டுறாங்களாமா, பண்றாங்களாமா, அதை கூட்டு போய் வச்சு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு? தியேட்டர் முதல்ல அனுமதிக்கலாமா? டிக்கெட்டை வாங்கிட்டு அவர் உள்ள விடலாமா? நீங்க அமைச்சர்ன்றனால நீங்க போலாமா? எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கிற நீங்களே இப்படி பண்றீங்க அப்படின்னா இது என்னது? ஆனா இவங்க 2 நாளைக்கு முன்னாடியே அலப்பறை ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு 3 மணி நேரம் லீவ் கொடுங்க, 3 மணி நேரம் மட்டும் அமைச்சர் பதவியை எனக்கு விலக்கி வச்சுட்டு எனக்கு சாதாரண ரசிகனா கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரசிகரை வச்சு நீங்க முதலமைச்சர் வந்தீங்க. ஆனா முதலமைச்சராக ஆன பிறகு, அமைச்சராக ஆன பிறகு, சட்டமன்ற உறுப்பினராக ஆன பிறகு இதே ரசிகர் மனப்பான்மையில் இருந்தீங்க அப்படின்னா யாராலும் காப்பாற்ற முடியாது. 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வருது, அது எந்த மாற்றமும் இல்ல. அடுத்த எலெக்ஷன்ல இப்ப திமுக எங்க ஓடுதோ அந்த ஓட்டத்தை நீங்க ஓட வேண்டியது இருக்குமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. நாங்க என்ன ஊழலா பண்ணோம்? ரசிகர் மனப்பான்மையில போய் தியேட்டர்ல போய் படம் தானே பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் பார்க்கறது எப்படிங்க நாங்க பாக்குறது? உங்களை எப்படிங்க மதிப்பீடு செய்யறது? நீங்க ரசிகர் மனப்பான்மையா இருந்தீங்கன்னா என்னங்க பண்ண முடியும்? பகவான் கேசரி ஏற்கனவே அந்த படம் தெலுங்குல கொத்து பரோட்டா போட்டதா, அதை எடுத்து வந்து கெட்டு போகாம இருக்கணும்னு ஈஸ்டையும் தயிரையும் ஊத்தி இங்க கொஞ்சம் கொத்து பரோட்டா போட்டு விட்டு ஏகப்பட்ட வன்முறை காட்சிகள் அது இதுன்னு போடுறாங்க. இது ஏற்கனவே டெலிகிராம்ல வந்து ஒரு உலகமே பார்த்தாச்சு. இன்னொரு பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு, ஏங்க என்னங்க அமைச்சர்கள்லாம் பார்த்துட்டு அழுகுறாங்க அப்படின்னா, கண்ணாடி போட்டுருக்காரு, கண்ணாடியை கழட்டிட்டு அப்படியே 2 வார்த்தை பேசுட்டு அதுக்கப்புறம் இவரும் அழுகுறாரு. நடிகண்டா நீங்க, ஓகே விஜயோட இடத்த நீ தான் நிரப்ப போறியா அப்படின்ற மாதிரி அவரே நினைச்சுக்கிட்டாரா என்னன்றது தெரியல. அவருக்கு அழுக வந்துருச்சான். ஏங்க அவரெல்லாம் யாருங்க? முன்னாடி ரசிகரா தாங்க இருந்தவங்க, ரசிகர் மனப்பான்மை இருந்தவங்க, இன்னைக்கு தாங்க சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு தாங்க அவங்க அமைச்சர், அவங்க எல்லாம் யாருங்க? ரத்தமும் சதையும் அப்படின்ட்டு அவரு டயலாகே இல்லாம ஒரு 5 நிமிஷத்துக்கு அவரு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இது என்ன நடக்குது? இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு முதலமைச்சரே வரலன்றாங்க. ஆனா அவர் எங்கேயும் போனாரா என்னன்றது தெரியல. ஏன்னா போனா தெரிஞ்சிடும். வழக்கம் போல நடிகை த்ரிஷா அவங்க போறாங்க. நல்லவேளை அவங்க எதுவும் பேசல. அவங்க பேசியிருந்தாங்கன்னா அதுதான் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். டிபேட் கண்டென்ட்டே அதுவாகத்தான் இருந்திருக்கும். அமைச்சர்களுக்கெல்லாம் அமைச்சர், முதல் அமைச்சருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அமைச்சர் ஐயா ஆனந்த் அவர்கள் இன்னைக்கு போய் பாக்குறாரு. கூடவே இன்னொரு அமைச்சரும் போயிருக்காரு. அவர் கடைசியில அந்த எண்டு போடுறப்ப இனிமேல படம் நடிக்க மாட்டார், கடைசி படம் அப்படிங்கிறதுனால ஏதோ போடுறேன்னா கண் கலங்கி அப்படியே தேம்பி அழுகுறாராமா. ஐயா இதெல்லாம் என்னையா இது? நீங்க ஒரு அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், ஒரு துக்க நிகழ்வு, ஒரு பெரிய டிசாஸ்டர் நடந்துருச்சு, பல பேர் செத்து போயிட்டான், கரூர்ல 41 பேர் செத்து போனா அதுக்கு ஆஸ்கார் அவார்டு ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் விட நீங்க பண்றது பெரிய அளப்பெல்லாம் இருக்கிற. பின்ன அவர் நடிக்கலன்னா என்ன, அடுத்த 5 வருஷத்துக்குள்ள அவரு ஜெயிக்கல அப்படின்னா மீண்டும் நடிக்க வரமாட்டாரா அப்படின்ற கேள்வியில
ஒரு நடிக்கவே வரலன்னா அதுதான் சமூகத்துக்கு பெரிய இழப்பா, இதுக்கு என்னையா நீங்க இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அமைச்சர்களே இந்த மாதிரி பண்றாங்கன்னா ரசிகர்களே என்ன பண்ணுவாங்க? இந்த பவுடர் மேட்டர் வந்துச்சுல, வெள்ளை கலர் பவுடர், அமைச்சர் சரத், ஆமா அவர் வர்றாரு, அப்படியே அல்லல வெள்ளப்படுது, எல்லாரோடையும் செல்ஃபி எடுத்துட்டு உள்ளே வர முடியல, ஒரு நாள் உள்ளே அது வர்றதுக்கு முடியல, அந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம், அப்படியே ரசிகர்களுடைய கடலை நீந்தி தான் அவர் உள்ள வர்றாரு. அவர் எதுல எந்த சிக்கல்ல மாட்டினாரு? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துச்சா? சொன்ன குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. படம் வந்துருச்சு, இன்னைக்கு வச்சு பாரு, பல இடங்கள்ல பைக் அப்படியே ரோட்ல நிறுத்திட்டு பப்ளிக் நியூசன்ஸ், டிராபிக், அதை காவல்துறை தூக்கிட்டு வண்டியை தூக்கிட்டு அவங்க போறாங்க. இப்படி எல்லா இடத்துலயும் பிரச்சனை. அப்படின்னா இன்னைக்கு என்ன பெரிய பேசாம இன்னைக்கு லீவே விட்டுருக்கலாம். இன்றைக்கு தமிழக அரசு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே போய் பார்த்துருப்பாங்க. தியேட்டர்ல கொஞ்சம் கூட்டமாவது இருந்திருக்கும். சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஷோ போடலையாமா, பல இடங்கள்ல தியேட்டர்ல கூட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு வேற மாதிரியான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த நெகட்டிவ் செய்திகளாவது வராம எவனாவது ஒருத்தன் போய் பார்த்திருந்தா அப்படின்னா கரெக்டா இருந்திருக்கும். 190 ரூபாய் டிக்கெட்டை 300 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு சண்டை. ஏன்னா இவன் 190 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கணும். 2-3 நாள்ல வித்தாதான் இவன் கல்லா கட்ட முடியும். இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தீங்களா? நீங்க திரைப்படத்தில் இருக்கும்போது நடிக்கும் போது உங்களுடைய படங்கள் இந்த விலைக்கு வித்தாங்க அப்படின்னு அதிகாரமே உங்கள்ட்ட இருக்கு, தமிழக அரசே உங்கள்ட்ட இருக்கு, காவல்துறையே உங்கள்ட்ட இருக்கு, செய்தி மற்றும் விளம்பரத்துறையே உங்கள்ட்ட இருக்கு. நீங்க ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது? நீங்க ஏன் எல்லாருக்கும் முன்னோடியா இருக்க முடியாது? ஒரு திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல இந்த அளவுக்கு தான் டிக்கெட் விற்கப்பட்டதுன்ற வரலாறு சரித்திரத்தை நீங்க ஏன் பயன்படுத்த முடியாது? ஆனா இல்ல, இதுவும் 300, 600, 1000 எவ்வளவு போச்சோ தெரியல. பாண்டிச்சேரிலையும் பிரச்சனைன்ற மாதிரி அங்கேயும் சொல்றாங்க. சில ஷோலாம் கட் பண்ணப்பட்டிருக்கு, கூட்டம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. படம் நல்லா இருந்தா, பொருள் நல்லா இருந்தா விற்க போகுதுங்க. அதுக்கு ஏங்க நீங்க இப்படி ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு மூஞ்சி வடிஞ்சுக்கிட்டு இது தேவையா அப்படின்ற கேள்வி இருக்கு. தமிழ்நாடு ஜென் ஜி கூட்டம் எப்படி இருக்கு? ஒரு திரைப்படத்தை கொண்டாடி ரசிகரை நடிகரை பெரிய கடவுளா பார்த்து அது எந்த அளவுக்கு புத்திமொழிங்கி போய் வீணா போய் அவன் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே பிரகாசமா தெரியுது. இனி தமிழகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த ஜனநாயக ரிலீஸ் ஆன இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்களும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க போயிருக்காங்க. தொழில் முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தாங்களா இல்ல இவங்க கொடுக்குற கவுண்டர்கள் என்ன சொல்றாங்க? உங்களுடைய செயல்பாடு அமைச்சரவை மாற்றத்தை பட்டியல உங்க பேர் இருக்கு, இதுக்கெல்லாம் ஏதாவது ஆக்கப்பூர்வமா வேலை பார்ப்போம், மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வோம், எவ்வளவு நாள் இருக்குமோ அதுக்குள்ளேயாவது நல்ல பேர் எடுப்போம் அப்படின்றதெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயாச்சு, அங்க போய் வணங்க வச்சுட்டு அவங்க போய் தன்னுடைய அட்டெண்டன்ஸ் போயிட்டாங்க. சார் நான் வந்துட்டேன் சார், என்னுடைய பேர் எழுதிக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டுட்டாங்க. ஸ்கூல் காம்பவுண்ட் எல்லாம் போஸ்டர், ஒரே விளம்பரம். அது ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே அது வந்துருச்சு. சின்ன பசங்கள் எல்லாம் கெடுக்கிறாங்க. ஸ்கூல் காம்பவுண்ட்ல எதுக்கு, அரசு பள்ளியினுடைய காம்பவுண்ட்ல எதுக்கு ஜனநாயகன் போஸ்டர் ஒட்டிருக்கீங்கன்னு சொல்லி அது பிரச்சனையாவது. அதை கிழிக்கிறதுக்கு ஒன்னும் தெரியல. ஒரு பேனர் பறந்து வருது, கீழே விழுவுது, விழுந்த உடனே பாருங்க இது நடந்தது, அடுத்து சொன்னா எல்லாரும் போய் கிளீன் பண்ற மாதிரி இன்னொரு போட்டோ எடுத்து போறாங்க. எல்லாமே விளம்பரம்னா மத்தவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு உங்களுக்கு என்னையா மாற்று, ஏயா போட்டு படுத்துறீங்க? தமிழ்நாடு இப்படி சிக்கிக்கிட்டு பாடா படுதா அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னும் என்னென்ன கூத்தல் நடக்கும். நல்ல வேலை இது கடைசி படம். ஒருவேளை அவர் எதுவும் சொல்லாம போயிருந்தாரு அப்படின்னா இது என்ன நடந்திருக்கும் அப்படின்றதே தெரியல. சென்னையில ரோகிணி தியேட்டர் முன்னாடி அந்த டிஜேக்கு போட்டு அந்த மியூசிக் வச்சிருந்தா டேபிள் மாதிரி வச்சு அதுல மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. எல்லாம் வைப்ல ஆடிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தர் கொக்கோ கோலா பாட்டிலையா தண்ணியா இல்ல என்ன கருமாந்திரமோ தெரியல வச்சு அடிச்சிருக்கேன். அது மேல எல்லாம் விழுந்துச்சு. 2 லட்சம் ரூபாய் மிஷின்ரா, ஊத்தி எல்லாம் ஊத்தி நீ சாரின்ட்டு போயிடுவேன், நான் இதை வச்சு தாண்டா பொழப்பு நடத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு அந்த டிஜே போடுறவரு கேட்கறாரு. பாட்டு ஆஃப் பண்ணிட்டு எப்படியோ போங்கடா அப்படின்னு என்னமோ பண்ணிக்கணும்னு சொல்லி அவர் பேசுறாரு. ஒரு டிசிப்ளின், ஒரு எப்படி நடந்துக்கணும், ஒரு வைப் அப்படின்னா அதை மத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம, மத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாம, யாரையும் ஹர்ட் பண்ணாம நடந்துக்கணும்ன்ற அடிப்படை இருக்கிறதா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. ஒரு 100 பேர் சேர்ந்துட்டோம் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது. காவல்துறை கிடையாது, சட்டம் கிடையாது, மத்தவங்களை பத்தின கவலையே கிடையாது. நான் எனக்கு என்ன தோணுதோ வரத, நீ நல்ல நிலைமையிலையும் வரமாட்டேங்கிற, என்னத்தையாவது போட்டு ஏன் இப்படி உசுர எடுக்கிறன்ற மாதிரி பல கேள்விகள், சங்கடங்கள், சலிப்புகள், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இப்படி இருக்குதுன்ற கவலை, இது எல்லாத்துக்கும் மத்தியில ஜனநாயகன் இன்னைக்கு ரிலீஸ், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்ற மாதிரி ஒரே வைபிள் தான் இருக்குதே ஒழிய ஒரு விஷயம் கூட இது நல்லா இருக்கு, இது மாற்றம் நடந்திருக்குது, இதுல இருந்து நம்ம புதுச முடிவை எடுத்துக்கலாம், இதுல இந்த விஷயத்த சொல்லப்பட்ட விஷயம் இது அப்படின்ற மாதிரி எந்த விஷயமும் இல்லை. அதேதான் மறைச்ச மசாலாவே அரைச்சு கொடுத்து அதை இன்னும் எந்த அளவுக்கு ஸ்மெல் வர வைக்கணுமோ அந்த அளவுக்கு வர வச்சிருக்காங்க. இதுக்கு எல்லாரும் முட்டு கொடுத்துட்டு கடைசியில அழுவுறது, அது அழுவுறது கரெக்டா கேமரா போக்கஸ் வச்சு கரெக்டா பண்ணும். அது இந்த கூல் சுரேஷ் பண்றதெல்லாம் வேற லெவல். அது வரைக்கும் கண்ணாடி போட்டிருந்தவர் நியூஸ்ல அவர் கேள்வி கேட்ட உடனே, ரிப்போர்ட்டர் கேட்ட உடனே கண்ணாடி கழிட்டு அழுவுறாராமா. எனக்கு எப்படி இத்தனைக்கு படம் பார்க்கல, தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கல, படம் எப்படி இருக்குன்றது தெரியல.
ஆனா பாருங்க, நாடி நரம்பு ரத்தம் சதை எறும்பு என்ன சொல்ல முடியுமோ அதுல இதெல்லாம் நடிக்கிறாங்க. யாரு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த வேலை நடக்குது? ஒரு மிகப்பெரிய அதிகாரம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். பக்கத்து மாநிலத்துக்காரன் இந்த விஷயத்தை பார்த்துட்டு அவன் உங்களை பத்தி என்ன நினைப்பான்? உங்களை தானே தப்பா பேசுவான். ஒரு முதலமைச்சர் நடிச்ச முன்னாள் நடிகர் இப்போதைய முதலமைச்சர் நடிச்ச படத்தை இப்படி எல்லாம் கொண்டாடுறாங்க, அமைச்சர்கள் போய் இப்படி பாக்குறாங்க, ப்ரமோஷன் பண்றாங்க, அழறாங்க அப்படின்றத கேரளாக்காரனோ கர்நாடகாக்காரனோ பாண்டிச்சேரிக்காரனோ வெஸ்ட் பெங்கால்காரனோ உத்தரப்பிரதேசக்காரனோ மகாராஷ்டிராக்காரனோ எப்படி பார்ப்பான்? இங்க இருக்கிற அமைச்சர் நாளைக்கு ஒரு தொழில்துறை அமைச்சர் சந்திக்க வர்றாரு அப்படின்னா தொழில்துறை அமைச்சர் அவன் என்ன மரியாதையோட பார்ப்பான்? என்னன்ற ஒரு கேள்வியே இல்லையா? ஒரு அரசு பொறுப்பு, ஒரு அமைச்சர்ன்றது எவ்வளவு ஒரு மாட்சிமை பொருந்திய பதவி. இந்த பதவியில் இருந்துட்டு இதுதான் செய்யணுமா? இதுக்கு பேசாம அதான் இது உண்மையிலேயே அறிவிக்கப்படாத அரசினுடைய விடுமுறை இன்னைக்கு நடந்திருக்குது. தலைமைச் செயலகம் முதற்கொண்டு எதுவும் நடக்கல. இன்னும் இது இன்னையோட முடியுமா இல்ல நாளைக்கு நாளான்னைக்கு தொடருமா? ஏன்னா ஒன்றியம் வட்டம் கிளைக்கழகம் அப்படின்ற மாதிரி இன்னும் போகும்னு நினைக்கிறேன். இன்னும் அவ கூட்டமா போய் பார்ப்பாங்களா என்னன்றது தெரியல. நாளைக்காவது வந்து வேலை பார்ப்பாங்களா என்னன்றது தெரியல. ஒரே அசிங்கமா போச்சு குமார்ன்ற மாதிரி தான் இருக்கு. இசையமைப்பாளர் அனிருத் அவரு கூட தான் வந்துட்டு நம்ம சரத் அமைச்சர், அதான் அந்த ஸ்டேடியத்து பவுடரு, அவர் போயிருக்காரு. அவர் எப்படி ஒரே பாக்குறாரு, பார்த்துட்டுனா அவரும் வந்து அவராது இசையமைப்பாளர் திரைத்துறையில இருக்கிறாரு, அவர் வந்து பாக்குறாரு அப்படிங்கறத தாண்டி இன்னும் பிரபலங்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, ப்ரமோஷன் பண்ணுவாங்க, என்னத்தையோ பண்ணுங்க. அரசையும் திரைத்துறையையும் ஏன் இப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் போய் பார்த்து, அதுவும் பச்சை குழந்தைய கூட்டு போறாங்க. ஏ சர்டிபிகேட் கொடுத்த படத்துக்கு தன்னுடைய மகளை 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மகளை கூட்டு போய் பாக்குறாங்க. இதெல்லாம் யாருங்க சொல்றது? நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா நாளைக்கு வேற எவனாவது தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்த கூட்டு போய் சின்ன சின்ன குழந்தைகளை கூட்டு போனா அதுக்கு ஏ சர்டிபிகேட் எதுக்கு? அதுக்கு எதுக்கு பிலிம் போர்டு சர்டிபிகேட் கொடுக்கணும்? நீங்களே எடுத்து என்னத்தையோ காட்டிக்கிங்களேன் அப்படின்ற மாதிரி கேள்வி வருது. இது எங்க போய் முடியும்னு தெரியல. ரசிகர் மனப்பான்மையா அல்லது யாருக்கும் அடங்காத மனப்பான்மை அப்படின்னு தெரியல. வேறொரு காணொலி சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.